பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு எடப்பாடி மீண்டும் தமிழகத்திற்கு துரோகம் செய்ய தயாராகிவிட்டார். துரோகத்தை செய்கின்ற எடப்பாடி வேண்டுமா, நம்மை சரியான பாதையில் கொண்டு செல்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுமா? தயாநிதி மாறன் எம்பி பேச்சு. திருவாரூர் அருகே நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள மஞ்சக்குடியில் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு தலை குனியாது என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில செயலாளர் தயாநிதி மாறன் எம்பி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் பேசுகையில், மகளிர் திட்டம் உருவாக்கிய போது அனைவரும் கிண்டல் செய்தார்கள், சொன்னதை செய்வோம் என முதலமைச்சர் தெரிவித்தார். மகளிர் திட்டத்தில் குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் எண்ணிய போது உறுதுணையாக இருந்தவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 5.6%. தமிழ்நாடு முதலமைச்சரின் தலைமையில் நடைபெறும் ஆட்சியில் 11.2%. அதற்கு காரணம் பெண்கள் முன்னேறினீர்கள், தமிழ்நாடு தானாக முன்னேறியது. சசிகலா யாரை முதலமைச்சராக்கினாரோ முதல் துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் சசிகலாவுக்கு மட்டும் துரோகம் செய்யவில்லை, கட்சியை கைப்பற்றிக் கொண்டார். அடுத்து மோடி, அமித்ஷாவிடம் முதல் அடிமை நான் தான் என காலில் விழுந்தார். தமிழ்நாட்டு தாய்மார்கள் ஒன்றை மட்டும் மன்னிக்க மாட்டார்கள், தமிழ்நாட்டிற்கு யார் துரோகம் செய்தாலும் மன்னிக்க மாட்டார்கள். பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு எடப்பாடி மீண்டும் தமிழகத்திற்கு துரோகம் செய்ய தயாராகிவிட்டார். துரோகத்தை செய்கின்ற எடப்பாடி வேண்டுமா, நம்மை சரியான பாதையில் கொண்டு செல்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுமா? வரும் தேர்தல் முக்கியமான தேர்தல். உதயசூரியன் சின்னத்தில் அழுத்துங்கள். பீப் என்ற சத்தம் மோடிக்கும் ஒரு குட்டு, அமித்ஷாவுக்கும் ஒரு குட்டு, துரோகி எடப்பாடிக்கும் ஒரு குட்டு என அவர் கூறினார். உருவாக்கும் போது எல்லாம் கிண்டல் செய்தாங்க. இது உரிமை தொகையா, அது செயல்படுத்த முடியுமா, உங்களுக்கு பட்ஜெட் இருக்கான்னு. அப்போது தலைவர் சொன்னார், சொன்னதை செய்து முடிப்பவன் கலைஞரின் மகன் நான் சொன்னால் குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் எண்ணிய போது அதற்கு உரிய பொறுப்பை யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? நம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்து இந்த குறைகள்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மகளிருக்கும் போய் சேர வேண்டும் செய்தார். பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் மகளிர் உரிமை தொகை பெற்றவர்கள் கணக்கு 1,30,00,000. இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கணக்கு 1,31,00,000. இது மாதம் கூடிக்கிட்டே போகுது, தவிர குறையில்லை. இது என்ன அர்த்தம்? அனைவருக்கும் தருகின்ற பொறுப்பை ஏற்றுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக செய்கிறார். அதனால்தான் இன்னைக்கு இந்தியாவின் வளர்ச்சி விதம் 5.6. இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி, நாம் சார்ந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி, முத்துவேல் கருணாநிதி தலைமையில் செயல்படுகின்ற தமிழ்நாட்டின் வளர்ச்சி தெரியுமா? 11.2%. 2 மடங்கு. காரணம், நீங்கள் முன்னேறினீங்க, தமிழ்நாடு தானா முன்னேற. சசிகலா யார் தன்னை முதலமைச்சராக்குறாங்களோ துரோகம் செய்து யார்? எடப்பாடி பழனிசாமி. ஏன் சொல்கிறோம்? அது அவர் சசிகலாவுக்கு மட்டும் துரோகம் செய்யல, கட்சியை கைப்பற்றிக் கொண்டார். பிறகு என்னாச்சு? மோடியை பண்ணோட மோடி நேராக போய் பார்த்தார். அவனும் காத்திருந்தான், நமக்கு ஏதாவது ஒரு அடிமை மாட்டுமா? ஐயா, அடிமை நாதாயான்னு போய் அங்கே காலில் விழுந்து, அமித்ஷா காலிலும் மோடி காலில் விழுந்தது யார் என்றால் நாம் எடப்பாடி சார். ஆனால் தமிழ்நாட்டு தாய்மார்களும் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றை மட்டும் மன்னிக்க மாட்டார்கள். எதை? துரோகத்தை. தமிழ்நாட்டுக்கு யார் துரோகம் செய்தாலும் மன்னிக்க மாட்டார்கள். பாஜக கூட்டணி வைத்துக் கொண்டு மீண்டும் தமிழகத்துக்கு துரோகம் செய்ய தயாராகிவிட்டார் எடப்பாடி. இந்த துரோகத்தை செய்கின்ற எடப்பாடி வேண்டுமா, நம்மை சரியான பாதையை திட்டுகின்ற தளபதி மு க ஸ்டாலின் வேண்டுமா? சொல்லுங்க, யார் வேண்டும்? அதான் வர இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். இன்னொன்று அந்த 50 நாள் தான். நேராக உதயசூரிய சின்னத்தில் கை வைங்க. பீப் என்ற ஒலி கேட்கும். அந்த ஒலி மோடிக்கும் ஒரு குட்டு, அமித்ஷாவுக்கும் குட்டு, துரோகி எடப்பாடிக்கு ஒரு குட்டு என்று கூறி ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும். நன்றி.